Hi viewers, welcome to our PGTRP English classes. Today we are going to see about Shakespeare. அதாவது நம்முடைய PGTRP English syllabus எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 10 யூனிட் இருக்கு. So Shakespeare is the 5th unit. இந்த 5th unitல we are having 5 topics. So ஒவ்வொரு டாபிக்ஸ்ல இருந்துமே பாத்தீங்க அப்படின்னா 2 क्वेश्चन நம்ம எதிர்பார்க்கலாம். So டோட்டலா ஷேக்ஸ்பியர் வந்து 10 அல்லது 12 கேள்விகள் வந்து நாம எக்ஸாம்ஸ்ல எதிர்பார்க்கிறோம். So அதனால தான் நான் இன்னைக்கு ஷேக்ஸ்பியரை செலக்ட் பண்ணிருக்கேன். So first we learn about the Shakespeare. Shakespeare was born on the year April 23rd 1564 and he was died on the same day April 23rd at the year 1660. ஓகேங்களா, ஷேக்ஸ்பியர் பாத்தீங்க அப்படின்னா பிறந்த நாளும் இறந்த நாளும் ஒரே நாளா கணக்கிட்டு இருப்பாங்க. இயர் பாத்தீங்கன்னா 1564 and 1616. Shakespeare has written totally 37 plays and 154 sonnets and 2 poems. So this is an important question on Shakespeare. அவர் எத்தனை நாடகங்கள் முதல்ல எழுதி இருக்காரு அப்படினு சொல்லி கேட்பாங்க. 37 plays, 154 sonnets. Sonnets அப்படினா 14 lines. A poem which contains 14 lines is called sonnets. 14 வரிகள் அடங்கிய பாடல்களுக்கு தான் வந்து sonnets அப்படினு சொல்லுவாங்க. ரெண்டு poems அவர் எழுதி இருக்காரு. 2 poems. He has written 2 poems. இந்த 37 plays பாத்தீங்க அப்படினா it is classified into 14 comedies, 13 tragedies and 10 historical plays. 10 historical plays. So in the 37 plays pathina 14 comedies, 13 tragedies and 10 historical plays அப்படினு சொல்லிட்டு நாம classify பண்ணலாம். Shakespeare பாத்தீங்க அப்படினா Shakespeare வந்து ரொம்ப well famous. There's a quotation. Shakespeare was called not often age but for all. இது ஷேக்ஸ்பியர் பத்தின ஒரு important quotation. Shakespeare was called as not often age but for all time அப்படினு சொல்வாங்க. இத யார் சொல்லிருக்காங்க அப்படினா பென் ஜான்சன். பென் ஜான்சன். அதாவது ஏன் ஷேக்ஸ்பியர் அப்படி சொல்றாங்கன்னா, இப்ப பாருங்க நான் ஷேக்ஸ்பியர் 1564ல அவர் பிறந்திருக்காரு. சோ பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்டக்கூடிய கதைகள். ஆனா இவருடைய கதைகள், அதனுடைய கதாபாத்திரங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய நபர்களா அங்க இருப்பாங்க. சோ அதனாலதான் அவருடைய பேஜ்ல சொல்லியிருக்காரு நாட் ஃபார் an ஏஜ். ஒரு குறிப்பிட்ட நூற்றாண்டில் நடைபெற்ற கதைகள் மாதிரி இல்லாம இன்றளவுக்கும் பேசக்கூடியதா அவருடைய கதைகள் அமைந்திருக்கும். பட் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பென் ஜான்சன். யார் சொல்லியிருக்காங்கன்னு கூட கேட்கலாம். ஓகேங்களா? சோ அடுத்தது நமக்கு டெம்பஸ்ட் பத்தி பார்ப்போம். சோ இன்னைக்கு நம்ம ஷேக்ஸ்பியரோட பிளேஸ்ல பார்க்க போறது டெம்பஸ்ட். முதல்ல இந்த டைட்டிலை பத்தி தெரிஞ்சுக்கணும். டெம்பஸ்ட் அப்படின்னா ஒரு சூறாவளி காற்று, புயல் அப்படின்னு சொல்லுவோம். Tempest. So this tempest was written on the year 1611. நீங்களா Tempest வந்து முதல்ல எப்ப எழுதிருப்பார் அப்படினா 1611. இது எப்ப எழுதிருக்காங்கன்னா it was written for the celebration of the marriage Elizabeth. She was the daughter of James I. She was the daughter of James I. So இவங்களுடைய திருமண நிகழ்ச்சிக்காக நடத்தப்பட்ட நாடகம் தான் வந்து இந்த டெம்பஸ்ட். அவங்களுடைய மேரேஜ் செலிப்ரேஷனை செலிப்ரேட் பண்றதுக்காக எழுதப்பட்டது. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா this was the tempest. ஏற்கனவே சொன்னேன் நான் ஷேக்ஸ்பியரோட பிளேஸை வந்து ஹிஸ்டரி, ட்ராஜடிஸ், அதாவது ரொமான்ஸ், காமெடிஸ்லாம் பிரிக்கலாம். பட் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இப்போ Henry the 8, Henry the 4, Henry the 5, Richard II. So இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஷேக்ஸ்பியரோட ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்ல கொண்டு வருவாங்க. ஜூலியஸ் சீசர், ஆண்டனி அண்ட் கிளியோபேட்ரா, கொரியலானஸ்,
ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோமன் பிளேஸ்ல எடுத்துக்குவோம். ஸோ அந்த மாதிரி டெம்பஸ்ட் வந்து எதோட நம்ம குரூப் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெம்பஸ்ட் கேன் பி குரூப் அண்டர் Cymbeline, Winter's Tale and Pericles. So these four are grouped under one because it is difficult to classify. This is difficult to classify. Either it is a comedy or either it is a romance. So இந்த நாலு பாத்தீங்க அப்படின்னா காமெடியில கொண்டு வரதா இல்ல ரொமான்ஸ்ல கொண்டு வரதா டிராஜடியில கொண்டு வரதா அப்படிங்கறதே நம்மளால கிளாசிஃபை பண்ண முடியாது. They are a mix of எல்லாமே கலந்தது, mix of comedy and romance. காமெடி ரொமான்ஸ் எல்லாமே கலந்த ஒரு கலவை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்பஸ்ட். And another important news, Tempest is the last play of Shakespeare. டெம்பஸ்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஷேக்ஸ்பியர் கடைசியாக எழுதப்பட்ட நாடகம் இதுதான், லாஸ்ட் பிளே. அண்ட் இந்த பிளே பார்த்தீங்க அப்படின்னா it is happened in one day. இந்த நாடகம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நாள்ல நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. was happened in one day. ஒரு நாள்ல நடக்கக்கூடிய நிகழ்ச்சியா எடுத்துருக்காங்க. So இந்த the Tempest contains 5 acts. So now we are going to see according to the act wise and scene wise. ஒவ்வொரு பாகங்களாகவும் காட்சியாகவும் நாம இப்ப பார்க்கிறோம். First we are going to see act 1 and scene 1. Act 1 scene 1 என்ன scene பாத்தீங்க அப்படின்னா shipwreck. So ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும்ன்றதுக்காக ஒரு கீவேர்டா நான் சொல்லியிருக்கேன். Act 1 scene 1 பாத்தீங்க அப்படின்னா shipwreck. ஓகேங்களா? So இதுல first we are introducing the characters. King of Naples. King of Naples. அது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அலான்சோ. இவர்தான் பாத்தீங்க அப்படின்னா கிங் ஆஃப் நேபிள்ஸ். சோ இவருடைய சன், இவருடைய மகன் யார் அப்படின்னா ஃபெர்டினாண்ட். சோ கிங் ஆஃப் நேபிள்ஸ் உடைய பிரதர், கிங் ஆஃப் நேபிள்ஸ் உடைய இவருடைய பிரதர், கிங் ஆஃப் நேபிள்ஸ் உடைய பிரதர் யாரு அப்படின்னா செபாஸ்டியன். அடுத்தது யாரை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்படின்னா டியூக் ஆஃப் மிலன். டியூக் ஆஃப் மிலன் நவ். அப்ப யார் இருக்கிறாங்க? டியூக் ஆஃப் மிலன் அப்ப யார் இருக்கிறாங்கன்னா ஆண்டனியோ. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒரு நோபல்மேன். இவர் யார் அப்படின்னா கன்சாலோ and other people, other men. அதாவது ராஜா போறார் அப்படின்னா அவர் கூட நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா? சோ அந்த மாதிரி ஒரு 4-5 மக்கள் அவங்க கூட இருக்காங்க, அதர் men இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் சீன் ஆக்ட் 1 சீன் 1 ஷிப்ரெக். முதல்ல இந்த பிளே எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கப்பல், அந்த கப்பல்ல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் இவங்க தான். கிங் ஆஃப் நேபிள்ஸ் அலான்சோ, அவருடைய சன் ஃபெர்டினாண்ட், அவருடைய பிரதர் செபாஸ்டியன், அடுத்தது டியூக் ஆஃப் மிலன் பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு அரசர் ஆண்டனியோ. ஸோ அவருக்கு கீழே அவங்களுக்குள்ள இந்த மந்திரின்னு சொல்லுவாங்க இல்லையா, பிஷப் பீப்புள் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நோபல் மேன் கன்சாலோ. ஸோ இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா they are returning after the daughter's marriage. அலான்சோவுடைய பெண் திருமணம் முடிஞ்சிட்டு அவங்க வராங்க. அந்த திருமணம் எங்க நடக்கும் பாத்தீங்க அப்படின்னா டியூனிஸ் அப்படிங்கிற இடத்துல நடந்தது. டியூனிஸ் ஆப்பிரிக்கா. டியூனிஸ் ஆப்பிரிக்காவில் அந்த திருமணம் முடிஞ்சு அவங்க வந்துட்டு
அந்த கப்பல் இப்போ திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய சூறாவளி காற்றுனால கப்பல் வந்து தடுமாறுது. அந்த கப்பலில் இருக்கக்கூடிய அந்த போட்மேன், அந்த ஓட்டுறாரு இல்லையா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னால் வந்து முடிஞ்ச அளவுக்கு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எல்லாரும் படகுல இருக்கிறவங்க எல்லாரும் சேஃபாக இருந்துக்கோங்க அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. ஸோ இவங்களால என்ன பண்ண முடியல. திடீர்னு அந்த கப்பல் என்ன ஆகுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே ஒருத்தர் இடிச்சுக்கிறாங்க. கப்பல் அப்படியே கவிழ்ற மாதிரி காட்டுறாங்க. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, கடலில் போயிட்டு மூழ்குறாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ட் 1 சீன் 1 இதான் இந்த சீன். ஸோ இங்கே இருக்கவங்க எல்லாருமே இப்போ தண்ணிக்குள்ளார மூழ்கிட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் சீன். ஓகேங்களா? Now we are going to see act 1ல பார்த்தீங்க அப்படின்னா scene 2. Act 1 scene 2. Act 1 scene 2 இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளேயே பார்த்தீங்கன்னா longest scene அப்படின்னு கூட சொல்லலாம். longest scene. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3 இதெல்லாம் நாம பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஸ்பரோ டெல்லிங் த ஸ்டோரி டு மிராண்டா ஒன்று, அடுத்தது இன்ட்ரடக்ஷன் ஆஃப் கேலிபன் அண்ட் ஏரியல், அடுத்தது மீட்டிங் ஆஃப் ஃபெர்டினாண்ட் அண்ட் மிராண்டா அப்படின்னு சொல்லிட்டு 3ஆ நாம பிரிக்கிறோம். ஸோ இப்போ இந்த செகண்ட் பேல என்னென்ன கேரக்டர்ஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஸ்பரோ, இவர் தான் வந்து இந்த கதையுடைய ஹீரோ. ஸோ இந்த ஷேக்ஸ்பியரே பார்த்தீங்க அப்படின்னா பிரதிபலிக்கக்கூடிய கேரக்டர் இவர் தான் இது. ஓகே, ப்ராஸ்பரோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா he was the Duke of Milan. மிலன் நாட்டுடைய அரசர் இவர் தான், உண்மையான அரசர் இவர் தான் ப்ராஸ்பரோ. ஸோ எப்போ பார்த்தீங்கன்னா பிஃபோர் 12 years பிஃபோர். ஓகேங்களா? ப்ராஸ்பரோ வந்து டியூக் ஆஃப் மிலன் 12 years பிஃபோர். அடுத்ததா பார்த்தீங்கன்னா he was interested in philosophy and magic. ஓகேங்களா? ப்ராஸ்பரோ was the Duke of Milan 12 years before. He was interested in philosophy and magic. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா மிராண்டா. ஸோ இந்த கேரக்டர்ஸ் நேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம் தான், பட் இருந்தாலும் we have to memorize it. மிராண்டா கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. மிராண்டா வந்து டாட்டர் ஆஃப் ப்ராஸ்பரோ. ஓகே, டாட்டர் ஆஃப் ப்ராஸ்பரோ, ப்ராஸ்பரோடைய டாட்டர் இவங்க. Now she is 15 years old. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 15 years old. ஓகேங்களா? அடுத்தது யார் அப்படின்னா ஏரியல். துணி வாஷ் பண்ணுறீங்களா, அந்த பவுடர் நேம்ஸ் தான் ஏரியல். ஓகே, திஸ் இஸ் த காட்ஸ் நேம் இன் கிரீக்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண் கடவுளுடைய பேர் ஏரியல். ஓகே, ஏரியல் இஸ் a good spirit. ஓகே, ஸ்பிரிட் அப்படின்னா ஆவி, ஆன்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதை பற்றின இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பைன், நம்ம சொல்லும் பொழுது அது புரியும். பைன், ஏரியல். அடுத்ததாக யார் பார்த்தீங்க அப்படின்னா சைக்கோராக்ஸ் யார் அப்படின்னா விச் அப்படின்னா சூனியக்காரி, மந்திரக்காரின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு சைக்கோராக்ஸ் விச். அதாவது அந்த நூற்றாண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மந்திர தந்திரங்கள் மேலே அதிகமாகவே நம்பிக்கை இருக்கும். ஸோ ஷேக்ஸ்பியரோட நிறைய பிளேஸில் இந்த மாதிரியான விச்சஸ் பற்றிலாம் அவர் நிறையவே சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் கேலிபன் யார் அப்படின்னா சன் ஆஃப் சைக்கோராக்ஸ். அதாவது இவர் பார்த்தீங்க அப்படின்னா it was a half human அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஆக்ட் சீன் 2ல நம்ம பார்க்கக்கூடிய கேரக்டர்ஸ் இவங்க தான். ப்ராஸ்பரோ, மிராண்டா, ஏரியல், சைக்கோராக்ஸ் அண்ட் கேலிபன். ஸோ ப்ராஸ்பரோ அண்ட் மிராண்டா, ஸோ இவங்க 2 பேர் தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறாங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் சீன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ராஸ்பரோ டெல்லிங் ஹிஸ் ஸ்டோரி டு மிராண்டா. ஓகேங்களா? ஸோ அப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னா தன்னுடைய மகளை கூட்டிட்டு வந்து அதாவது அவங்க ஒரு தீவுல இருக்கிறாங்க. அவங்க யாரையுமே மிராண்டாவுக்கு ப்ராஸ்பரோவை பற்றி மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அவருக்கு ஏற்கனவே சொன்ன பாருங்க, அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பிலாசபி அண்ட் மேஜிக், அந்த மந்திர தந்திரங்கள் அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இப்ப அந்த தந்திரங்கள் மூலியமா தன்னுடைய மகளுக்கு அவர் கூட்டிட்டு வந்து காட்டுறாரு. நான் இப்போ உனக்கு ஒரு அழகான கப்பலை காட்டுறேன், ஒரு பெரிய கப்பலை காட்டுறேன் வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கக்கூடிய அந்த குகையில ஒரு இடத்துல அவர் காட்டுறாரு. அதுதான் வந்து அந்த ஷிப் பிரேக். ஃபர்ஸ்ட் சீன் பார்த்தோம் இல்லைங்களா, அதாவது அவர்கிட்ட காமிக்கிறாரு அந்த அழகான கப்பல், அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள். இப்போ அவங்க எல்லாரும் அந்த கப்பல்ல மூழ்கிறத அவங்க பாக்குறாங்க. அதை பார்த்த உடனே மிராண்டாவுக்கு ஒரே வந்து அதிர்ச்சி, ஐயோ ஏன் இப்படி ஒரு அழகான கப்பலை சேதப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர்கள் எல்லாம் வந்து உயிருக்கு போராடுறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதை விட என்ன அவங்களுக்கு வருத்தம் அப்படின்னா அந்த புயலை உருவாக்குனதே தன்னுடைய தந்தை தான் அப்படிங்கிறது. ஸோ ஷி வாஸ் பேட்லி இன்வென்ஸ்ட் ஆன் இட். ஸோ அதுக்கப்புறம் ப்ராஸ்பரோ சொல்றாரு, யூ டோன்ட் வரி, நீ கவலைப்படாதமா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் சேஃபா இருக்காங்க, பாதுகாப்பா இருக்காங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது, நீங்க ஏன் இப்படி ஒரு புயலை உருவாக்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஸ்பரோ தன்னோட கதையை சொல்றாரு. அதாவது நான் வந்து டியூக் ஆஃப் மிலன், அதாவது மிலன் நாட்டுடைய பேரரசரா 12 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தேன். எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மந்திர தந்திரங்கள்ல ஒரு ஆர்வம் அதிகமா இருக்கு. அதனால நான் என்னுடைய ராஜாங்கத்தை தன்னோட தம்பி ஆண்டனியோ, ஃபர்ஸ்ட் பார்த்தோம் பாத்தீங்களா, டியூக் ஆஃப் மிலன் நவும் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ அவர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நீ கொஞ்ச நாள் கவனிச்சுக்கோப்பா, நான் இந்த பிளாக் மேஜிக் எல்லாம் கத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா என்னோட தம்பி என்ன பண்ணிட்டாங்க, அவனுக்கு ஒரு பேராசைனால தந்த நாட்டுக்கு ராஜாவா ஆகணுங்கிறதால அந்த கிங் ஆஃப் நேபிள்ஸ் இருக்கார் இல்லையா அலோன்சோ, அவரோட சேர்ந்து என்ன வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இந்த நாட்டை விட்டே வெளில அனுப்பிச்சிட்டாங்க. அதாவது எனக்கு அந்த மக்கள் கிட்ட ஒரு நல்ல பேர் இருந்தது. ஸோ இப்போ நான் இறந்துட்டேன் அப்படின்னு சொன்னா, என்னை கொண்டுட்டேன்னு சொன்னா அந்த ராஜாவா வந்து ஆண்டனியோவில் ஆக முடியாது. அதனால அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஒரு சிதைந்த படகுல உன்னையும் என்னையும் வச்சு அனுப்பி விட்டுட்டாங்க. அப்ப மிராண்டா கேக்குறாங்க, ஏன் நம்மளை கொல்லல அப்படின்னு கேட்குறது அவர் சொல்றாரு. அப்போ ஒரு படகுல வச்சு அனுப்பி விட்டாச்சு. அந்த படகுல நம்ம எங்கேயாவது போய் உயிரிழந்துட்டோம் அப்படின்னா கடல்ல விழுந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லிடலாங்கிற மாதிரி அவங்க அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஸோ இந்த அவங்க கடல்ல அனுப்பி விடுறத பிளானை யார்கிட்ட ஒப்படைச்சிருப்பாங்க அப்படின்னா கன்சாலோ அப்படிங்கிறது. ஆனா கன்சாலோ என்ன பண்ணுவார் அப்படின்னா ராஜா மேல, அதாவது ப்ராஸ்பரோ மேல இருந்த மரியாதையினால அவருக்கு தேவையான சில புத்தகங்கள், அந்த புக்கு முக்கியமா அந்த பிளாக் மேஜிக் புக்ஸ், கொஞ்ச நாளைக்கு தேவையான உணவுகள், தண்ணி பாட்டில் இதெல்லாத்தையும் வச்சு அந்த படகுல அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஸோ அப்போ அந்த படகு வந்து லேண்ட் ஆன இடம் தான் வந்து அந்த ஐலாண்ட். இப்போ ப்ராஸ்பரோவும் மிராண்டாவும் இருக்கக்கூடிய அந்த ஐலாண்ட். சரிங்களா? ஸோ இப்போ அதை சொல்லி முடிக்கிறாரு. ஸோ இருந்தாலும் வந்து அவங்க இறந்துட்டு அவங்க எல்லாரும் தண்ணியில நீங்க மூடிக்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு பதட்டத்திலே இருக்குன்னா, ஸோ அவர் மேஜிக்கால மிராண்டாவை அவர் தூங்க வச்சிடறாரு. ஸோ இப்போ தூங்கினதுக்கு அப்புறம் யார் வராங்க அப்படின்னா அங்கே ஏரியல். ஸோ இந்த ஏரியல் இங்கே பார்த்துருக்கீங்களா, குட் ஸ்பிரிட், அதாவது நல்ல ஆன்மா. ஸோ இந்த ஆன்மா என்ன பண்ணுது அப்படின்னா சைக்கோராக்ஸ் இருக்காங்க இல்லையா, சைக்கோராக்ஸ் தான் வந்து அந்த தீவை வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவங்க. தனக்கு வந்து கீழ்படியாததுனால தப்பான விஷயங்களை செய்ய சொல்லும் பொழுது இந்த ஏரியல் கீழ்படியாது. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஒரு பைன் ட்ரீ, ஒரு பைன் மரத்தோட கிளையில இந்த ஏரியலை அடைச்சி வச்சிருக்கும். ஸோ இவங்க வந்து இந்த ஏரியலை வந்து ரிலீஸ் பண்றது யார் அப்படின்னா ப்ராஸ்பரோ தான். ப்ராஸ்பரோ வந்ததுக்கப்புறம் அவர் தான் ரிலீஸ் பண்ணுவார். ஸோ ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தனக்கு தேவையான உதவிகளை ஏரியல் செய்யும்படி கேட்டுக்கிறார். ஸோ அவருக்கு எப்போ தோணுதோ நான் வந்து உன்னை ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏரியல் வந்து சொல்கிறாங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரியே மாஸ்டர், நான் அவங்க எல்லாரும் சேஃபாக இருக்காங்க, அவங்க எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த போட்மேன்ஸ் எல்லாம் வந்து அந்த போட்லேயே கப்பலை ஓட்டிட்டு வந்தாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் அந்த கப்பல்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அலான்சோ இவங்க எல்லாரையும் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா தண்ணியில் அவங்கள ஒரு பக்கமாக கொண்டு வந்துட்டேன். ஃபெர்டினாண்ட், அலான்சோடைய சன் ஃபெர்டினாண்ட் இருக்காங்க இல்லையா, அவரை அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மயக்க நிலையில, ஒரு மியூசிக் மாதிரி மயக்க நிலையில அவரை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஏரியல் வந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு.
ஸோ இதுக்கப்புறம் நீ என்ன பண்ற, நான் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, ஸோ அடுத்த கேரக்டர் யார் பார்த்தீங்கன்னா கேலிபன். இந்த கேலிபன் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கோராக்ஸோடைய மகன்னு சொன்னோம். ஸோ ப்ராஸ்பரோ வந்து அந்த தீவுக்கு வரும் பொழுது இந்த ஒரு சிறு வயது பையனா வந்து கேலிபன் இருப்பார். ஸோ ப்ராஸ்பரோ கூட்டிகிட்டு வந்து அவருக்கு பேச கற்றுக் கொடுப்பாரு, எப்படியெல்லாம் நடந்துக்கணும் பழகணும் அப்படிங்கிற நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே ப்ராஸ்பரோ கேலிபனுக்கு சொல்லி கொடுப்பாரு. ஆனால் கேலிபன் வந்து சைக்கோராக்ஸோட அம்மா தானே இந்த இடத்துல ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு அடுத்து தான் தானே ராஜாவா இருக்கணும், ஆனால் அந்த இடத்த ப்ராஸ்பரோ வந்து பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற பொறாமைப்பட்டுட்டு அவர் எதையுமே கற்றுக்க மாட்டார். அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அக்லி ஷேப் அந்த மாதிரி தான் அவரை வந்து சித்தரிச்சிருப்பாங்க, ஏப் மாதிரி சித்தரிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா மிராண்டா கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணுவார். ஸோ அதனால ப்ராஸ்பரோ வந்து தாங்கிட்ட ஒரு அடிமை மாதிரியே கேலிபனை வச்சிருப்பாரு. சப்போஸ் அந்த கேலிபன் வந்து ஒழுங்கா வேலை செய்யல அப்படின்னா ஏரியல் கிட்ட சொல்லி அதை வந்து என்ன பண்ணுவாரு, ஏரியல் வந்து ஒரு இன்விசிபிள் தான், கண்ணுக்கு தெரியாது, வேற வேற உருவங்கள்ல அவர் என்ன பண்ணும் டார்ச்சர் பண்ணி அந்த வேலையை எல்லாத்தையும் செய்ய வைப்பார். ஸோ அதனால ப்ராஸ்பரோ மேல கேலிபனுக்கு ரொம்ப கோபம் வரும். ஸோ மூணாவதா பார்த்தீங்க அப்படின்னா மிராண்டா வந்து ஃபெர்டினாண்டை சந்திக்கிற நேரம். இப்போ வந்து அவர் கூட்டிகிட்டு வந்துட்டாரு, ஃபெர்டினாண்ட் வந்துட்டு இருக்கிறாரு. ஃபெர்டினாண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட அப்பா வந்து தண்ணியில இறந்துட்டாரு அப்படின்ற கவலையோட வந்துட்டு இருப்பார். அவர் வந்து ஒரு மாயையா ஏரியல் வந்து அவங்க மிராண்டா இருக்கக்கூடிய இடத்துக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ இப்போ மிராண்டாவை பார்த்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதாவது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மிராண்டா வந்து இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஆணையுமே பார்க்க தன்னோட அப்பாவை மட்டுமே பார்த்து வளர்ந்தவங்க. அப்போ ஃபெர்டினாண்டை பார்க்கும் பொழுது அதுவும் ஏதோ ஒரு ஸ்பிரிட், ஒரு ஆவிதான் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆனால் ப்ராஸ்பரோ சொல்லுவார், இல்லை அவர் வந்து ஒரு ஹியூமன் பீயிங். ஸோ அவங்களோட அந்த அழகை பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ராஸ்பரோடைய பிளான். ஆக்சுவலாக ப்ராஸ்பரோ வந்து அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ண வச்சு ஸோ அவங்களுடைய மேரேஜை எப்படியாவது நடக்கணுங்கிறதா கொண்டு வருவார். ஆனால் இப்போ பார்த்த உடனே அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட கண்களில் தெரிய காதலை பார்ப்பாரு, ஆனால் வந்து வெளிக்காட்டிக்க மாட்டார். அப்போ நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெர்டினாண்ட் கிட்டே கேட்குறாரு. ஃபெர்டினாண்ட் வந்து என்ன சொல்றாரு, நான் வந்து கிங் ஆஃப் நேபிள்ஸ், அதோட நாட்டுடைய பிரின்ஸ், அந்த நேபிள்ஸுடைய சன், நான் அந்த நாட்டுக்கு இளவரசன். நான் இல்லை, நீ வந்து என்ன இந்த காட்டுல இருந்து இந்த தீவுல இருந்து அடிச்சுட்டு போறதுக்காக வந்திருக்கக்கூடிய நபர் அப்படின்னு சொல்றாரு. இல்லை அப்படின்னா அப்ப இல்லை நான் உனக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடல்ல இருக்கக்கூடிய அந்த காடுகள்ல இருக்கக்கூடிய மரக்கட்டைகள் எல்லாத்தையும் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாரு. ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ட் 1 சீன் 2 முடியுது. ஓகேங்களா? ஸோ நம்ம ஆக்ட் 2 சீன் 1ங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் எழுதின டெம்பஸ்டான புக்ஸு. ஸோ இந்த ஒரு லைன் பை லைனாக உங்களுக்கு படிக்கிறதுக்கு சிரமமாக இருக்குங்கிற ஒரு காரணத்துக்காக நான் தமிழில் இந்த வீடியோஸை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.